ஃப்ரெண்ட்ஸ், பிக்மி நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்மி எதுக்கு யூஸ் ஆகுன்றது சொல்லிடுறேன். பிக்மி நம்பர் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதா இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெலிவரி பார்க்குறதா இருந்தாலும் பிக்மி நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனோன்னா நம்மக்கிட்ட பிக்மி நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ பிக்மி நம்பர் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா உங்களோட ஏரியாவில் கவர்மெண்ட் நர்ஸுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் நர்ஸ் யாருன்னு தெரியல அப்படின்னா அங்கே இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுப்பாங்க. அப்படியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களோட ப்ரெக்னன்சி நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இப்போ வந்துட்டு வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். ஆனால் நான் ஆன்லைன் ரெஜிஸ்டர் நான் பண்ணது கிடையாது. அதனால் அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நான் வந்து நர்ஸ் கிட்ட போய் தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கும் சரி, செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் சரி. இப்போ வந்து பிக்மிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, எதெல்லாம் நம்ம கொடுக்கணுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுக்கு 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். செகண்ட் வந்து 2 ஃபோட்டோ காப்பீஸ் கேட்பாங்க ப்ரெக்னென்ட் லேடீஸோடது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆதார் கார்டு கேட்பாங்க. இப்போ 2 பேரோட ஆதார் கார்ட்லேயும் ஒரே அட்ரஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது, உங்களது வந்து உங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் தான் இன்னும் இருக்குதுன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட அட்ரஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அட்லீஸ்ட் ஆனால் ஓட்டர் ஐடியில் உங்களோட நேம் ஆட் ஆகியிருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சினாரியோ இருந்துச்சு. என்னோடய அட்ரஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் தான் இன்னும் என்னோடய ஆதார் கார்டில் இருக்குது. நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல. அதனால என் ஹஸ்பண்டோட அட்ரஸ் எந்த லொக்காலிட்டியில் இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். 4வதாக என்ன கேட்பாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுன்னும் போது ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ வந்து கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்க. நான் அதனால் ஆந்திரா பேங்க்கில் நான் இதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்க்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர சொன்னாங்க. அது நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். இப்படி தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த பிக்மி நம்பரை தாண்டி நம்மளுக்கு என்ன இதில் பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீமில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 18,000 ஊக்கத்தொகை கொடுப்பாங்கன்னு சொல்லி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஸ்கீம் தான். இது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க டெலிவரி பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் எலிஜிபிள். முத்துலக்ஷ்மி ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் தருவாங்கன்றத பார்க்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா 18,000 தான் அந்த ஊக்கத்தொகை. அந்த 18,000 அப்படியே ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த 12 வீக்ஸ்க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ருபீஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4,000 ருபீஸ்க்கு வந்து நியூட்ரிஷனல் கிட்டாக கொடுப்பாங்க. அதை 2 தடவை கொடுப்பாங்க. ஒரு தடவை 2,000 ருபீஸ் வர்த்துள்ள ஒரு கிட்டும், செகண்டும் அதே மாதிரி 2,000 மதிப்புள்ள ஒரு கிட்டும் பிரித்து கொடுப்பாங்க. இந்த 2,000 2,000 4,000 போயிடுச்சுன்னா மீதி இருக்க அந்த 14,000 தான் அவங்க 3 தவணையாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தவணையில் வந்து 4,000 தருவாங்க. அந்த 4,000 வந்து உங்களுக்கு 4th மந்த் இல்லாட்டி 5th மந்த்துக்கு அப்புறம் கிடைக்கும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டெலிவரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 4,000 ருபீஸ் தருவாங்க. அதுக்கு அடுத்து 3வது தவணை எப்போ தருவாங்கன்னா, உங்களோட குழந்தைக்கு பிறந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டு பாப்பாவுக்கு 6 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க 6,000 ருபீஸ் தருவாங்க. இப்படி தான் அந்த 18,000 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 18,000ல் வந்துட்டு உங்களுக்கு அவங்க டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மந்தில் இந்த அமௌண்ட் வரும்ன்ட்டு. யூஸ்வலாக வந்து அந்தந்த மந்த்துக்கு அவங்க கரெக்ட் டைமில் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிலேஸ் ஆகும். டிலே ஆனாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 18,000 அந்த கிட்டும் சேர்த்து அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஓவரால்
ஒரு 1 இயர்க்குள்ள வந்துரும். பேபி பொறந்ததுலேருந்து கூட சில பேருக்கு வந்து 1 இயர் கழிச்சு கூட வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி மானிட்டர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு நர்ஸ் குடுத்துருப்பாங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட தான் நீங்க எப்பொழுதும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கணும். ஏன்னா நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு எந்த ஊக்கத்தொகையும் கிடைக்கலன்ற மாதிரி. அதுக்கான காரணம் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த கவர்மெண்ட் நர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணாம விட்டுருப்பீங்க. அவங்க எப்படியாவது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அங்க வந்து நீங்க அவங்கள தான் நீங்க எப்பொழுதுமே கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அமௌண்ட் நம்மகிட்ட கையில குடுக்க மாட்டாங்க. அக்கவுண்ட்ல தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மறக்காம அவங்க கிட்ட கேட்டு இந்த பெனிஃபிட்ட வாங்கிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே நீங்க பிரெக்னன்சி ஃபுல்லா கன்டின்யூ பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பேசிஸ்ல தான் வரும். சப்போஸ் நீங்க வந்து பிரைவேட்லயும் பார்க்குறீங்க, கவர்மெண்ட்லயும் பார்க்குறீங்க. ஆனா நீங்க கடைசியில நீங்க பிரைவேட்ல தான் டெலிவரி பார்க்க போறீங்க. நான் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் எலிஜிபிள். ஆனா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வராது. அது எப்படின்றத நான் இப்ப சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு 12 வீக்ஸ்க்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ₹2000 கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கூட. உங்களுக்கு வந்துட்டு ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கூட நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கார்ட் போட்டு உங்களோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க பிக்மி நம்பர் மூலியமா. நீங்க அங்க குடுக்குற 2ண்ட் மந்த் இல்ல 3ர்ட் மந்த்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் நீங்க அங்க போட்டுருக்கணும். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கார்ட் போட்டிருக்கீங்கன்றது உங்க கவர்மெண்ட் நர்ஸ்க்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க அந்த ₹2000 வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அமௌண்ட் 2000 உடனே உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலா உங்களுக்கு 4த் மந்த்ல வந்து கிட் குடுப்பாங்க. ₹2000 மதிப்புள்ள அந்த நியூட்ரிஷனல் கிட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு 7த் மந்த் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கிட் குடுப்பாங்க. நீங்க என்னதான் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருந்தாலும், ஸோ உங்களுக்கு ஓவரால் அந்த 2 கிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ₹4000 வரும். இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில எனக்கு கிட் கூட குடுக்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி நான் ஃபுல்லா வந்து பிரைவேட்ல பார்த்தேன். ஆனா கவர்மெண்ட்ல கார்டு போட்டிருந்தேன். இன்ஜெக்ஷன் எடுத்திருந்தேன். 2 இன்ஜெக்ஷனுமே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்திருந்தேன். அதனால என்னோட கவர்மெண்ட் நர்ஸ்க்கு தெரியும். நான் இங்கேயும் பாதி பார்க்குறேன், அங்கேயும் பாதி பார்க்குறேன்றனால எனக்கு ₹4000 மட்டும் என் அக்கவுண்ட்ல வந்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சிக்கு. ஆனா எனக்கு கிட் எதுவுமே அவங்க குடுக்கல. நானும் கேட்கல. ஏன்னா நான் ஃபுல்லா பிரைவேட்ல பார்க்குறேன்றதுனால நான் அத அப்படியே விட்டுட்டேன். 2ண்ட் பிரெக்னன்சிக்கு நான் வந்து கவர்மெண்ட்ல தான் கார்ட் போட்டிருந்தேன். கவர்மெண்ட்ல கார்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அங்க தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 3ர்ட் மந்த் ஸ்கேன் நான் பிரைவேட்ல பார்த்துருந்தாலும், பிரைவேட்ல ஸ்கேன் எடுத்தாலும், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் போய் ஸ்கேன் எடுத்திருந்தேன். அதனால எனக்கு வந்துட்டு அந்த நியூட்ரிஷனல் கிட் மட்டும் எலிஜிபிளா இருந்துச்சு. இப்போ வந்து நான் பிரெக்னன்சி வந்து டெலிவரி கூட நான் பிரைவேட்ல தான் பார்க்க போறேன். நான் இன்னும் அது கன்ஃபார்மும் பண்ணல. கவர்மெண்ட்ல பார்ப்பேனா, இல்ல பிரைவேட்ல பார்ப்பேனான்ட்டு. அதனால எனக்கு இதுக்கு மேல அந்த பெனிஃபிட் வந்து நான் வாங்குறது ஐடியாவும் இல்ல. எப்படியும் எனக்கு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நர்ஸ் கிட்ட நம்ம முன்னாடியே அவங்க கால் பண்ணி நம்மகிட்ட எப்பொழுதுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நல்ல உணவெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? அ என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றதுக்காக அப்பப்ப கால் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் டெலிவரி எங்க பார்க்க போறீங்கன்றது கூட கேட்பாங்க. இந்த மாரி அவங்க இன்ஃபர்மேஷன் வச்சு, அவங்களுக்கே தெரியும் யார் இதுக்கு வந்து உண்மையாவே கவர்மெண்ட்ல பார்க்க போறா, பிரைவேட்ல பார்க்க போறான்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்டயும் இருக்கும். அத வச்சு தான் அவங்க அந்த அமௌண்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து கவர்மெண்ட்ல கார்டு போட்டு நானு ஸ்கேன் பண்ணது, இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டதுனால, எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிட் வந்துருச்சு. 2ண்ட் கிட் இன்னும் வரல. சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிட் வேணும், நீங்க வந்து பிரைவேட்லயும் பார்க்குறீங்க, கவர்மெண்ட்லயும் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கும் இந்த கிட் மட்டும் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ரூ. 4000 அமௌண்ட் வந்து அவங்க பிரைவேட்ல பார்த்தாலும் கிடைக்குதுன்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில கிடைச்சது. ஏன்னா நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அங்கேயும் நான் பார்த்துட்டுருந்தேன். கொரோனா டைம்ன்றதுனால தான் நான் பிரைவேட்ல டெலிவரி பார்த்துருந்தேன் அந்த டைம்ல. அதனால எனக்கு வந்து அந்த மிச்ச அமௌண்ட் கிடைக்கல. இந்த தடவ வந்து நான் 2மே கலந்து கலந்து பார்க்குறனால எனக்கு கிட் மட்டும் கிடைச்சிருச்சு. 2ண்ட் கிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அத பத்தி நான் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க இந்த பெனிஃபிட் வேணும்னா ப்ராப்பரா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்லயும் போய் கார்ட் போட்டு உங்களோட இன்ஜெக்ஷன் ஏன்னா 2 பிரைவேட்ல நீங்க காசு குடுத்து இன்ஜெக்ஷன் போடுறதும் சேம் தான். இங்க நீங்க ஃப்ரீயா
போடுறதும் சேம் தான். 2மே ஒரே மெடிசன் தான் போட போறாங்க. நீங்க நம்பி கவர்மெண்ட்ல இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேனிங்கும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்க போது. அதனால நீங்க அந்த மாரி கார்ட் போட்டு பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இந்த அமௌண்ட் எலிஜிபிள். ஆனா அந்த ஃபுல் 18,000ம் உங்களுக்கு கிடைக்காது. இதனால தான் சில பேர் வந்து நாங்க கார்ட் போட்டும் எங்களுக்கு வந்து இது கிடைக்கல அப்டின்றாங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்ல பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் நர்ஸ் கிட்ட நீங்க கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருங்க. அப்பதான் உங்களால அந்த பெனிஃபிட் வாங்க முடியும். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டே குடுக்குற ஒரு பெனிஃபிட். அதனால அத மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.